ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ்லேயே ராஜானா அது பஜ்ஜி தான். அதுலேயும் குறிப்பாக வாழைக்காய் பஜ்ஜி. நம்ம வீட்டில் வாழைக்காயும் இருக்கும், பஜ்ஜி போண்டா மிக்ஸும் வாங்கி வச்சுருப்போம். ஆனால் எப்படி போட்டாலும் கடையில் சாப்பிட்ற மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி வரலையேன்னு நீங்கள் கவலைப்பட்டிருப்பீங்க. அந்த கவலையே வேண்டாங்க. பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எல்லாம் இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக நம்ம கடையிலெல்லாம் வாங்குற மாதிரியான பஜ்ஜியை நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல வாழைக்காயை நல்லா தோல் சீவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சீவலில் மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணணும். ஸ்லைஸ் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மரத்தில் சீவல் வாங்கிக்கோங்க, அதுதான் வளையாது. ஸ்லைஸ் நல்லா மெல்லிஸாகவும் ஈவனாகவும் இருக்கும். இதோ வாழைக்காயை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி மெல்லிஸாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வாழைக்காயில் 12 to 14 ஸ்லைசஸ் வரும். பஜ்ஜி மாவுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 3/4 கப்பு கடலை மாவு, ஒரு 1/4 கப்போட கொஞ்சம் ஜாஸ்தியாக அரிசி மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கேசரி கலர் ஒரு சிட்டிகை, ஆப்பசோடா ஒரு சிட்டிகை, கரம் மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை, தேவையான அளவு உப்பு. ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. இதில் கடலை மாவு, அரிசி மாவு, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், பெருங்காயத்தூள், கேசரி கலர், ஆப்பசோடா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு தோசை மாவோட கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா பஜ்ஜியை போட்டு எடுக்கிறது தாங்க பாக்கி. ஆனால் பஜ்ஜியை போட்டு எடுக்கிறதுலையும் நிறைய கம்பெனி சீக்ரெட் இருக்குதுங்க. அதாவது வாழைக்காய் ஸ்லைஸை மாவில் முக்கி எடுக்கும்போது பாத்திரத்தோட விளிம்பில் லேசாக உரசுற மாதிரி 2 பக்கமும் தேய்ச்சி மாவை ஈவன் பண்ணிக்கணும். அதுக்காக பாத்திரத்தோட விளிம்புல வச்சு ரொம்பவே தேய்ச்சி எடுத்துடக்கூடாது. ரொம்ப தேய்ச்சிங்கன்னா மாவெல்லாம் இந்த மாதிரி போயிடும். லேசா பதமா உரசி எடுத்தீங்கன்னா மாவு 2 பக்கமும் ஈவனா இருக்கும். இதுக்கப்புறம் என்னங்க, இதை அப்படியே எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். எண்ணெயில போட்டதுமே இது நல்லா பொசு பொசுன்னு பொவ்வி வர்றதை பார்ப்பீங்க. எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கொஞ்சம் பதமா பொரிச்சு எடுங்க. 2 பக்கமும் பொவ்வி வந்த உடனே எடுத்துட வேண்டாம். பஜ்ஜியை நல்லா முருக விட்டு எடுத்தாதான் ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம எடுத்திருக்க பஜ்ஜியை சில்வர் தட்டில் போட்டோன்னே கிளிங்குன்னு ஒரு சத்தம் வரும் பாருங்க. அப்பதான் நம்ம பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியா ப்ரொஃபஷ்னலா வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த பஜ்ஜியை தொட்டு பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். மேலெல்லாம் நல்லா ஹார்டா ஓடு மாதிரி வந்திருக்கு. தட்டினா நல்லா சத்தம் வருது. இதை நம்ம பிச்செல்லாம் பார்க்க வேண்டாங்க, லேசா வளைச்சிங்கனாலே அப்படியே உடையும். அவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு. உள்ளுக்குள்ள இருந்து ஆவி பறக்குது பாருங்க. நல்லா சுட சுட வாழைக்காய் நல்லா ஜூஸியா வந்திருக்கு. ஒரு சட்னியோட இந்த பஜ்ஜியை ஜோடி சேர்த்துட்டிங்கன்னா போதுங்க, அன்னைக்கு ஈவினிங் உங்க ஸ்நாக்ஸு களை கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழைக்காய் பஜ்ஜியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாஸ்டர் ஆஃப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.